மீனாட்சி, ம்? ஆ, தீபங்கள்லாம் பேசி பார்த்துருக்கீங்களா? வாட்? தீபம் எப்படிங்க பேசும்? பேசும். வாங்க காட்டுறேன். ஏய் பாத்து. ஆ, சரி வாங்க 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 வர வாங்க. வர. வாங்க இப்ப ஐயோ என்ன- சரவணா, கைய விடுங்க. என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு இழுத்துட்டு வரீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. எப்படி இருக்கு மீனாட்சி? எப்படி தீபங்கள்லாம் மீனாட்சி மீனாட்சின்னு சொல்றது கேக்குதா? தீபங்கள் பேசுன்றத இப்போ ஒத்துக்கிறீங்களா? இங்க இருக்க எந்த விளக்குலையும் நான் எண்ணெய் ஊத்தி ஏத்தல மீனாட்சி, எண்ணெயே உருக்கி ஊத்திருக்கேன். அம்புட்டு ஈஸியாலாம் அணைஞ்சிடாது, நின்னு பேசும். நமக்கு இந்த பட்டணத்து பசங்க மாதிரி பந்தாவெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண தெரியாதுங்க. நம்ம ஆக்ஷனும் சரி ஆக்டிவிட்டீஸும் சரி பாரதி ராஜா படம் மாதிரி மண் வாசனையோட இருக்கும். நான் செய்யறதெல்லாம் வேணா உங்களுக்கு லோக்கலா தெரியலாம், ஆனா நான் உங்க மேல வச்சிருக்க காதல் எப்பவுமே ஒரு படி தூக்கலா தான் இருக்கும். எங்கெல்லாமோ ஓடுற ஆறெல்லாம் கடைசியில கடல்ல போய் கலக்குன்ற மாதிரி என்னென்னலாமோ நினைச்சிட்டு இருந்த என் மனசு இப்போ ஃபுல் டைமா உங்களை மட்டுமே நினைக்குது மீனாட்சி. இந்த காதல் ஒரு மனுஷனை எப்படிலாம் மாத்துது பாத்தீங்களா? இந்த உலகத்தோட வரலாறை எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு பிரிச்ச மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கைய காதலுக்கு முன் காதலுக்கு பின்னு பிரிங்க. அவனோட சரியான பரிணாம வளர்ச்சியே அவன் காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மீனாட்சி. இப்ப கூட பாருங்க, தருதலையா சுத்திட்டு இருந்த என்னையெல்லாம் தத்துவமெல்லாம் பேச வச்சதும் இந்த காதல் தான். இந்த 12 திருமறைகள்ல வருமே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு, அதெல்லாம் படிக்கிறப்போ அதில் உள்ள அர்த்தம் என்னன்னு புரியல. ஆனா அதோட முழு அர்த்தமும் இப்ப புரியுது மீனாட்சி, அதுவும் உங்களால. எப்படி நீங்க வர்ற வரைக்கும் இந்த விளக்கெல்லாம் அணையாம பத்திரமா பார்த்துக்கிட்டனும், அதே மாதிரி உங்களை வாழ்க்கை முழுக்க பத்திரமா பார்த்துப்பேன் மீனாட்சி. நம்ம 2 பேரும் இந்த விளக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து ஏத்தின ஒளி ஓவியம் மீனாட்சி, ஒரே நாள்ல அது கலைஞ்சு போயிடக்கூடாதுல்ல. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா?